இன்னைக்கு நவம்பர் மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. சனிக்கிழமைங்கிறதுனால பூசம் அனுஷம் உத்தரடாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மேற்கு பார்த்த வாசலோட வீட்டில் குடியிருக்கிறவங்க, சொந்த வீட வடகை வீட 8, 17, 26 தேதியில் பிறந்தவங்க, மகரம் கும்பராசிக்கார நேயர்கள், சனிக்கிழமை பிறந்தவங்க விநாயகர் பெருமான் கோயிலையோ ஆஞ்சநேயர் கோயிலையோ நெய் விளக்கு ஏற்றுங்க, நல்ல மாற்றம் இருக்கும். பொதுவாக குடும்பத்தில் ஒருத்தர் இந்த மாதிரி விநாயகர் அல்லது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நெய் விளக்கு ஏற்றுறது நல்லது. அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. நெய், பருப்பு, எள் கலந்த சாதத்தை காக்காய்க்கு வைங்க. உடல் ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. நீல நிற ஆடை எடுத்து ஏழைகளுக்கு கொடுங்க. சனி தோஷம் விலகும். 9 ராசிகளுக்கு சனி தொல்லை பண்ணுறார். 3 ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார். அந்த 3 ராசிகள் மிதுனம், கன்னி, மகரம். மீதமுள்ள 9 ராசிக்காரர்கள் இந்த வழிபாட்டை செய்யணும். உங்கள் பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை அல்லது சுவாதி அல்லது சதயமா? உங்கள் பிறந்த தேதி 4 அல்லது 13 அல்லது 22 அல்லது 31? பிறந்த ராசி எதுவாக தான் இருக்கட்டும், இப்படி இருக்குங்க. அம்மன் கோயிலில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ராகு பகவானுடைய கருணை கிடைக்கும். ராகு பகவான் இப்போ 3 ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார். மீனத்துக்கு உதவி செய்கிறார், மிதுனத்துக்கு உதவி செய்கிறார், துலாமுக்கு உதவி செய்கிறார். மீதமுள்ள 9 ராசிக்காரர்கள் அம்மன் கோயிலில் நெய் தீபம் போடணும். அபிராமி அந்தாதி படித்தா ராகு தோஷம் குறையும், விலகாது, குறையும். அவ்வளோதான். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா கிடையாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா நிகழ்ச்சியோட இறுதியில் சொல்கிறோம். மேஷராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள், வெற்றி அதிகம். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாள். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லணும். அப்போ சிவபெருமானை நினச்சிக்கணும். ஓம் ஓம் திருநள்ளாரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 7. அனுகூலமான தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. பேச்சு சாமர்த்தியம், பொறுமையும் உங்களோட பலம், அது ஜெயிக்கும். நல்ல நாளாக இருந்தால் தான் நல்ல குணம் ஜெயிக்கும், இல்லைன்னா நல்ல குணம் தோற்கும். அதை புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு ஜெயிக்கிறீங்க, கலக்கலான நாள். அனுகூலமான எண் 2, 1. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் இருக்கு. கலக்கலான நாள். அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான திசை கிழக்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்மராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம் இன்னையோட முடியுது. ஆனால் இன்னைக்கு இருக்குது 3 நட்சத்திரக்காரர்களுக்கும். எனவே அசைவ உணவு வேண்டாம், கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் சனைச்சரனே போற்றி. சனைச்சரனா மெதுவாக நடப்பவன் சனி பகவான். இந்த மந்திரம் சொன்னால் தப்பிச்சுக்கலாம். நிதானம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. கன்னிராசிக்கார நேயர்களை, இன்னைக்கு சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கணும். ஓம் சாயா தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையில் பொருளை வாங்கக்கூடாது, வண்டி ஓட்டுறது கவனம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. துலா ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். வீண் சபலம் கிடையாது, சஞ்சலம் கிடையாது. மனோதிடம் இருக்கு, அறிவு தெளிவா இருக்கு, புத்தி கூர்மையா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாள். அனுகூலமான எண் 3, 1. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க. அசைவ உணவு வேண்டாம். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வண்டி ஓட்டுறது கவனம், அளவாக சாப்பிடுங்க. ஓம் தன்வந்திரி பெருமாளே போற்றி. இந்த மந்திரத்தை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ வெங்கடாஜலபதி நினைச்சுக்கோங்க. கவனம். அனுகூலமான எண் 5. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. தனுசு ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிப்பீர்கள். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம், முன்கோபம் கிடையாது, சாந்தம் இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாள். அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு.
மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பிடிவாதம் ஜெயிக்கிறது, தைரியம் வெற்றி தரும். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 6. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை, நிதானமா இருக்கணும், தேவையற்ற வம்பு வரும். தப்பிச்சுக்கிறது எப்படி? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏத்துனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துனா, ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுனா அல்லது சொல்லிக்கிட்டே இருந்தா தப்பிச்சுக்கலாம். என்ன மந்திரம்? ஓம் ஓம் நீலாதேவியே போற்றி. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கிட்டா தப்பிச்சுக்கலாம். கவனம். அனுகூலமான எண் உங்களுக்கு 3. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மீனராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாளா இருக்கும், கலக்கரைங்க, சந்தோஷம் அதிகமாகும், வாழ்க்கை வளமாகும், ரொம்ப ரொம்ப நல்ல நாள், பிரமாதமான முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று சனி பிரதோஷம், விசேஷமான சிவ வழிபாட்டுக்கான நாள். சாயந்தரம் 4:30 6 மணிக்குள்ள சிவன் கோயில்ல இருங்க, சிவனை பத்தி பேசுங்க, சிவனை பத்தி நினைங்க, சிவனை பத்தி எழுதுங்க, சிவனை பத்தி பாடுங்க, சிவனை பத்தி யோசிங்க. வேற எதுவும் செய்ய வேண்டாம். நந்திய பெருமான் காதுல போய் ஓதணுங்கிற அவசியம் கிடையாது. சண்டிகேஸ்வரர் முன்னாடி சொடுக்கு போட்டு சொல்லணுங்கிறது கிடையாது. எல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. இதை மட்டும் செய்யுங்க. காலையில இருந்து பிரதோஷம் முடிஞ்சு வீட்டுக்கு போற வரைக்கும் பால் பழம் மட்டும் சாப்பிடுங்க. நல்ல மாற்றம் இருக்கும் வாழ்க்கையில. இதை தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்று நல்ல நேரம் இல்லை, நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? ஞாயிற்றுக்கிழமை உண்டு, காலை 6 to 7:30. ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.